ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு தாங்க. சிம்பிளான லஞ்ச் மெனு. 1.5 டம்ளர் அரிசிங்க, 1 டம்ளர் பருப்பு சேர்த்து நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இன்றைக்கி அரிசியும் பருப்பும் சாதம் தாங்க நாம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசி பருப்பை ஊற வச்சுட்டேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடுறேங்க. குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே ஜீரகம் சோம்பு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்திட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை வாசம் போனதும் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுவோங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோங்க. இந்த தூளோட பச்சை வாசனையும் போகட்டுங்க. ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுருந்தாங்க. கழுவி ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. ஊற வச்சு கழுவின அரிசி பருப்பை இப்போ இந்த கலவையோடு சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிண்டி விடுவோங்க. நம்ம போட்ட மசாலா, வெங்காயம், தக்காளி, அரிசி பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீட்டாக கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. தேவையான உப்பு சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு 3 விசிலுங்க. 3 விசில் விட்டோன்னா நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருங்க. இந்த சாதத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸு நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அது கூட மசாலாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா கலந்து வச்சுருந்தேங்க. கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அந்த சோயா சங்க்ஸ் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த சோயா சங்க்ஸு சிக்கன் சில்லி மாதிரியே இருந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்பவுமே இந்த சோயா சங்க்ஸ் பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்ன மசாலானா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோங்க. இப்போ அதை ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனுங்க. அரிசி பருப்பு சாதம் ஒரு பக்கம் விசில் வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ டிஃபன் கட்டிடலாம். சோயா சங்க்ஸு போட்டுட்டேங்க. அடுத்தது அரிசி பருப்பு சாதமும் போட்டாச்சுங்க. மேலே ஊறுகாவும் தொட்டுக்கிறதுக்கு வச்சாச்சுங்க. லஞ்சு கட்டியாச்சு. சாப்பிட்றதுக்கும் வச்சாச்சுங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் லஞ்ச் மெனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.